கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையானது நாளுக்கு நாள் புதிதாகின்ற வாழ்க்கை. கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உயிர் இருக்கிற எதுவும் வளரும். நம்புறீங்களா? உயிர் இருக்கிற எந்த ஒரு காரியமும் வளரும். பக்கத்தில் நல்லா தட்டி சொல்லுங்க, உயிர் இருக்கா? பக்கத்தில் பின்னுக்கு தட்டுங்க. உயிர் இருக்கா? ஃபோனெல்லாம் வச்சுட்டு உடைய நீட்டாக பைபிளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, move forward. Hallelujah. ஸ்ட்ராங்கா நான் விசுவாசிக்கிறேன். இண்டிவிஜுவலா சபையில் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையையும் ஆண்டவர் முன்னேறி செல்ல உதவி செய்வார். நான் தனிப்பட்ட முறையிலையும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு செல்லுவார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை முன்னேறி செல்லும். ஏனென்றால் எங்களோடு இருக்கிற தேவன் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி செல்லும். சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்குள்ளே செல்லும். எங்களுடைய சபை முன்னேறி செல்லும். வாலிப பிள்ளைகள் முன்னேறி செல்வார்கள். எங்களுடைய சில்ட்ரன் முன்னேறி செல்வார்கள். எங்களுடைய ஊழியங்கள் முன்னேறி செல்லும். இந்த இயர் டிசம்பர் மாதத்தில் வந்து நிற்கிறது, நாங்கள் சாட்சிகளை சொல்லுவோம். ஆண்டவர் இதை செய்வார் என்ற நம்பிக்கையோட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. செய்தியின் தொடர்ச்சியாக 3வது பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்தீங்களா? பிலிப்பியர் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமென்ட்ல பிலிப்பியர் சாப்டர் 3. ஃபர்ஸ்டாக நான் இங்கிலீஷில் வாசிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய பைபிளை, உங்களுக்குரிய பைபிளை நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுகிற பொழுது நீங்கள் ஈஸியாக உங்களோட நான் சொல்கிற பேச்சை நீங்கள் டேர்ன் பண்ணலாம். இந்த பேச்சு வந்து புதுசாக இருக்கும்னா கொஞ்சம் டேர்ன் பண்ணுற கஷ்டம். திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தெரியும். எந்த பேஜுக்குள்ள எந்த புக் இருக்குன்னு ஓரளவுக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரே பைபிளை, சேம் பைபிளை திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணணும். வருஷக்கணக்காக யூஸ் பண்ணணும். எங்களோட பைபிளெல்லாம் ஒரு 20 years சேம் பைபிளை யூஸ் பண்ணுறோம். நான் ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண பைபிளும் வீட்டை வச்சிருக்கிறேன்.
அது சின்ன பைபிள், அதை வச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ இங்கே வந்த பிறகு யூஸ் பண்ண பைபிள் தான் இந்த பைபிள். நான் ஊழியம் ஆரம்பிக்கும் முதல் பயன்படுத்தின வேதாகமம் தான் இப்பொழுதும் இருக்கிறது. பைபிளை கவனமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கூடுமான வரைக்கும் பைபிளை கீழே நிலத்தில் வைக்கக்கூடாது. கார் பூட்டில் போகிறனால பேக்கில் வச்சு வைங்க. வீட்டிலையும் நல்ல ஒரு இடத்துல வைங்க. நான் வீட்டை பிள்ளைகளையும் சொல்லுவேன், கீழே போடாதீங்க, மேலே வைங்க. ஸோ வேதாகமத்தை, உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே வேதாகமத்தை யூஸ் பண்ணுங்க. பர்சனலாகவும் உங்களுக்கு அந்த வேதாகமத்தோட அட்டாச்மெண்ட் வரும். சேராட பைபிளை நான் நிறைய தடவை மாற்ற சொல்லியிருக்கிறேன், மாற்ற மாட்டேன்னு நிற்கிறேன். ஒரு திறந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கு பைபிள். ஒரே பைபிள். உங்களுக்கு அந்த வேதம் ஒரு அட்டாச்மெண்ட் வந்தால் நீங்கள் மாற்ற மாட்டீங்க. ஸோ யங் பிள்ளைகள் இப்போ இருந்து இந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. வேற பைபிள் வாங்கணும்னா வாங்கி வைங்க வீட்டில், பிரச்சனை இல்லை. என்னோட நிறைய பைபிள் இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணுறது ஒரு பைபிள். இந்த வருஷம் இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க, ரெசல்யூஷன் எடுங்க. சேம் பைபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட யூஸ் பண்ணுற மட்டுமில்லை, அடிக்கடி வாசிக்க போகிறேன். ஓகே. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் 14வது வசனத்தை ரிஷான் வந்து வாசிங்க. முன்னுக்கு வாங்க ப்ளீஸ். Philippians chapter 3 verses 9 to 14. And become one with him, I could gain Christ on my own righteousness through obeying the law. Rather, I become righteous through the faith in Christ. For God's way of making us right with himself depends on faith. I want to know Christ and experience the mighty power that raised him from the dead. I want to suffer with him, sharing in his death, so that one way or another I will experience the resurrection from the dead. I don't mean to say that I have already achieved these things or that I have already reached perfection, but I press on to possess that perfection for which Christ Jesus first possessed me. No, dear brothers and sisters, I have not achieved it, but I focus on this one thing, forgetting the past and looking forward to what lies ahead. I press on to reach the end of the race and receive the heavenly prize for which God, through Christ Jesus, is calling us. Amen. Thank you, தம்பி. எல்லாரும் தமிழில் நாங்கள் சேர்ந்து வாசிப்போமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய நாளில் ஒரு 3 விஷயத்தை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன்.
கடந்த வாரங்களை பார்த்தோம், முன்னேறி செல்ல வேண்டும், மூவ் forward என்கின்ற அந்த தலைப்பிலே டாபிக்கிலே நாங்கள் செய்தியை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாங்கள் முன்னேறி செல்லாமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்குது என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும், தீர்க்கதரிசிகளை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளில் எதை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று உங்களை சொல்ல போகிறோம். தெளிவாக கேளுங்க. 3 விஷயம். இன்றைய வாசித்த இந்த 5 வசனங்களில் அடிப்படையான சத்தியங்கள், உபதேசங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாரை மாத்திரம்தான் ரட்சிப்பு என்கின்ற சத்தியம் இதுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினதால் தான் பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்கின்ற உபதேசம் இதுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியினால தான் நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற சத்தியம் இதுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை விவரமாக பார்க்க போவதில்லை. பவுல் இந்த இடத்திலே தன்னை குறித்து சொல்லுகின்றார். அவர் என்ன செய்கின்றார் என்பதை சொல்லுகின்றார். பவுல் சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த பவுல் அப்போஸ்தலனை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 3 விஷயங்களை நோக்கி முன்னேற வேண்டும். அவர் எவ்வளவு அனுபவம் உள்ள தகுதியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக முன்னேறி செல்வதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். முதலாவது, பவுல் எதற்காக முயற்சி செய்கின்றார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். பாருங்க, 9வது வசனம் சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான முயற்சியிலே பவுல் இருக்கின்றார். அருமையான தேவச்சனமே, இன்றைய நாளில் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது வேறு, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருப்பது வேறு. இயேசு கிறிஸ்துவின் பெயர், அவர் பிறந்த ஊர், அவருடைய தாய் தகப்பன், அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகளை நீங்கள் அறிந்திருப்பது வேறு. ஆனால் அவர் உண்மையாகவே யார் என்பதை நீங்கள் அறிவது வேறு. அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது வேறு. இன்றைய நாளில் முதலாவதாக நீங்களும் நானும் முழு சபையும் கிறிஸ்துவை அறிவதிலே நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும்.
press towards knowing who Jesus is. கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். We need to know Christ even more. ஃபாதர் பெர்க்மன் பாடுகிறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. Beckman sings like this: I must know you even more and get much closer to you. இந்த வருஷத்துல நாங்கள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை அறிய வேண்டும். This year, we must know Christ a lot more. அருமையான தேவஜனம், அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். Children of God, this is something that we pray often. சிலவள அது ஒரு கிரேசியா இருக்கு. Maybe it seems crazy. ஆண்டவரே, நீங்க இப்ப என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க என்று நான் யோசிப்பேன். நான் ஆண்டவரை கேட்பேன், I think, God, what are you thinking about right now? What is in your mind? ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தில் இப்ப என்ன இருக்கிறது? What is in your heart, God? நீங்கள் எதை ஆண்டவரை நீங்க யோசிக்கிறீங்க? What are you thinking? உங்களுடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? What is your desire? எதை நீங்க விரும்புறீங்க? What do you please? நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க? What do you want us to do, God? உங்களுடைய இருதயத்தை எது ஆண்டவரை பிரியப்படுத்தும்? What is the thing that pleases your heart? இதையெல்லாம் நான் யோசிக்கணும் தேவச்சன். Children of God, we must think these things. கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சபைக்கு வந்துட்டு போவது கிறிஸ்தவர்கள் அல்ல. Being a Christian is not just coming to church and going. அறிய வேண்டும். We need to know. கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். We need to know Christ more. அவர் ஆச்சரியமான, விவரிக்க முடியாத ஒரு தெய்வமாக இருக்கின்றார். He's an amazing, a God that we cannot explain. பவுல் எத்தனையோ நிருபங்களை, சத்தியங்களை கிறிஸ்துவை பற்றி எழுதி இருக்கின்றார். See, Paul writes so many epistles, so many truths about Christ. கிறிஸ்துவை பற்றி எத்தனையோ வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கின்றார். So much revelations about Jesus. ஆனால் இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், நான் இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். But in this place he says, I need to know him more. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய முதலாவது பிரையாரிட்டி உங்களுடைய வாழ்க்கையிலே, நான் இன்னும் இயேசுவை அறிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு இருதய துடிப்பு இருக்க வேண்டும். Every believer, this has to be your priority in your heart, to know Christ even more. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான ஒரு அம்சமாய் கிறிஸ்துவை அறிவது உங்களுக்குள்ளே வர வேண்டும். Knowing Christ must be the main point of your life. நான் எப்படி அறியலாம்னு நான் சொல்லுவேன் கொஞ்ச நேரத்தில். I'll tell you in a little while how you can know Christ. கிறிஸ்துவை அறிவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must give your life to know Christ. அருமையான தேவச்சனமே, நம்மை ரட்சித்த ஒரு தெய்வம், அவர் ஜீவன் உள்ளவர். அவரை பற்றி எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? Children of God, our God, He saved us. He's living. Now, to what extent do you know Him? கிறிஸ்து உங்களுக்கு யார்? Who is Christ to you? கிறிஸ்து உங்களுக்கு யார்? Who is Christ to you? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்ன? What is that relationship between you and Him? எந்த அளவுக்கு நெருக்கமா இயேசுவோடு நீங்க இருக்கிறீங்க? To how much closeness do you have with Him? எவ்வளவு நெருக்கமான உறவு இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிறது? How close is your relationship with Jesus? நாளுக்கு நாள் ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். You must try to get closer to God every single day of your life. கிறிஸ்துவை அறிவதற்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். You need to move forward in knowing Christ. ஆசீர்வாதங்கள் நல்லது. Blessings are good. 2 வீடு வாங்கி நாங்கள் மெட்டீரியலிசமாய் பொருளாதாரத்தில் செழிப்பாய் இருப்பது நல்லது. It's good to buy 2 houses and be blessed in our finances. குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், பெருக்கங்கள் வருவது நல்லது. It's good that we have blessings and happiness in our families. எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றீர்கள்? But to what extent are you trying to know Christ? பிராக்டிகலி, அதாவது நடைமுறையிலே எந்த முயற்சியை நாங்கள் செய்கின்றோம்? In a practical way, in your daily lives, what are you doing to know Christ? கிறிஸ்துவை அறிவதற்கு எந்த முயற்சியை டே டு டே, நாளுக்கு நாள் செய்கின்றோம்? Now, which ways are you taking? Which things are you doing to know Christ?
யூடியூப்ல 1008 காமெடிஸ் பார்க்கறதால கிறிஸ்துவை அறிய முடியுமா? By watching so many comedies on YouTube, can you know Christ? சோஷியல் மீடியாவில் hours and hours spend பண்றதால கிறிஸ்துவை அறிய முடியுமா? By spending many hours on social media, can you know Christ? யாரோ ஒருவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்கறதால கிறிஸ்துவை நீங்கள் அறிய முடியுமா? By listening to somebody else's motivational speech. hours and hours உங்களுடைய நண்பர்களோடு டெலிபோன்ல ஸ்பெண்ட் பண்றதுனால கிறிஸ்துவை அறிய முடியுமா? By spending many hours on the phone with your friends, can you know Christ? கிறிஸ்துவை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can you know Christ? கிறிஸ்துவை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can I know Christ? கிறிஸ்துவை எங்களுடைய சபை எங்களுடைய பிள்ளைகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How can our church and our children know Christ? அதற்கான என்ன முயற்சி செய்கின்றோம்? In which way are you trying? கிறிஸ்துவை அறிவதிலே முன்னேறி செல்வதற்கு எந்த முயற்சியை நாங்கள் எடுக்கின்றோம்? Now, which ways are you taking to know Christ and moving forward to know Christ? இந்த வருஷத்திலே நமக்கு இது பெரிதான ஒரு அச்சீவ்மெண்டாய் பெரிதான ஒரு டாஸ்கா இருக்க வேண்டும். In this year, let this be a greatest achievement and a biggest task. அருமையான தேவஜனமே, ஒரு மேத்ஸ் டீச்சர் எடுத்துக்கொள்ளுங்க எக்ஸாம்பிளுக்கு. Take for example a maths teacher. ஒரு மேத்ஸ் 2 + 2 4 என்று சொல்லி அந்த மேத்ஸ் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா தான் இன்னொருவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். The maths teacher only knows 2 + 2 is 4, then they can teach another person. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவை பற்றி தெளிவாக ஆழமாக அறிந்திருந்தால் தான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை விளங்கப்படுத்த முடியும். If only we know so much deeper about Jesus Christ, we can teach others. சில பேருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் கன்ஃபியூஷனாக இருக்கும். We see some people's lives, we're so confused. We won't be able to predict some people's life. சில பேருடைய வாழ்க்கையை நாங்கள் எதிர்கூற முடியாது. சில பேருடைய குணாதிசயங்களை எதிர்ப்பு கூற முடியாது. Some people's characters we cannot predict. எப்பொழுதுமே ஒரு கிரே ஏரியா ஒவ்வொரு சில பேருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். Some people's lives there's always a gray area. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? Do you know the reason? கிறிஸ்துவை அவர்கள் அறியாததுதான் காரணம். The reason is that they do not know Christ. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிய அறிய அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். When a person gets to know Christ more and more, their life becomes a light. அவருடைய பேச்சு தெளிவாய் மாறும். Their speech will become clear. அவருடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். Their lives will be transparent. கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். Jesus Christ is light. ஒளி ஒருவனுக்குள்ளே வருகிற போல இருள் அகன்று போகின்றது. When the light comes in, the darkness leaves. இருள் அகன்று போகிற பொழுது தெளிவு வருகின்றது. When the darkness leaves, there's clarity. எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? To what measure do you know Christ? கிறிஸ்துவை அறிவதற்கு என்ன செய்யலாம்? சிம்பிள், வெரி சிம்பிள், பேசிக்கான விஷயம்தான். How can you know Christ, or what can you do to know? First, you must read the Bible. முதலாவது நீங்க உங்களுடைய வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வேதாகமத்தை வாசித்தால் தான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். Only if you read the word, you can know Christ. பைபிளை நீங்க வாசிக்கலையா? குருடரை போற மாறிவிடும். If you don't read the Bible, you will be like blind. அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவனா இருக்கணும், ரிலீஜியஸ் மத சம்பந்தமாக பைபிளை வாசிக்கணும் என்று நான் சொல்லலை. Children of God, I'm not saying because you're Christian you need to be religious. கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னார். What I'm saying is you need to know Christ. நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். You need to read the Bible. கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்க வேண்டும். For us to know Jesus, we need to read the word. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? How many of you read the Bible? பைபிள் ரீடிங் பிளான் எத்தனை பேருக்கு இருக்கு? How many of you have a Bible reading? எல்லாவற்றுக்கும் முன்பதாக வேதத்தை வாசிப்பதற்கு வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Before anything and everything, you need to make a
அருமையான தேவஜனம், it's not an option, ಇದೊಂದು ಆಪ್ಷನ್ ಅಲ್ಲ, it's not a choice, ಅದೊಂದು ಚಾಯ್ಸ್ ಅಲ್ಲ, it's a compulsory. கட்டாயமாக வேதத்தை வாசிக்க நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். we have to make a decision to read the word. ப்ளீஸ். சபைக்கு வந்து பாட்டை பாடி உங்கள் உணர்ச்சி வசப்படுத்திட்டு அனுப்புறது நம்மளோட நோக்கம் அல்ல. It's not our aim to bring you to church, make you emotionally excited and send you back. It's good to sing a song, playing music and worship God. பாடல் பாடி மியூசிக் வாசித்து தேவனை ஆராதிப்பது நல்லது. If you don't read the Bible, everything will be vain. வேதத்தை நாங்கள் வாசிக்காவிட்டால் எல்லாமே வீணா போய்விடும். பைபிள் வாசிக்கணும். Need to read the Bible. பைபிளை வாசிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு திருப்பிட்டு ஒரு சாப்டர் அப்படி வாசிக்கிற அதை சொல்லலை நான். I'm not saying when you read the Bible you just turn to a chapter and read that. காலையில் எழும்பி அப்படி பெரட்டுறது, வேலைக்கு போக முதல் Before you go to work you just flick the Bible. என்ன வருது வாசிக்க, கூட பெரிய சாப்டர் வந்தால் அடுத்த சாப்டரை திருப்புறது. You just get a chapter and if that chapter is long you turn to a shorter one. பைபிள் வாசிக்கணும். You need to read the Bible. பைபிள் வாசிக்கணும் தேவஜனமே. Children of God, you need to read the நான் என்னுடைய இந்த 35-45 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், பைபிளை வாசிக்கிற மனுஷன் மாறிக்கொண்டே இருப்பான் ஆண்டவரை போல. The 35-45 years of being a Christian, the secret is a person who reads the word, he will keep on changing. பைபிளை like வாசிங்க, Christ. பைபிளை வாசிங்க தேவஜனமே. Children of God, read the word. பைபிளை வாசிங்க, Read the Bible. வேதத்தை வாசிங்க ப்ளீஸ். Please read the word. வேதத்தை வாசிக்க வாய் திறக்க கூடாது. Without reading the Bible, don't open your mouth. வேதத்தை வாசிக்காம என்ன பொறுத்தவரை ஜெபிக்கவே கூடாது. For me, without reading the word, don't pray. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. வேதத்தை விலக்குறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. But his prayer is an abomination to the Lord. Why some people pray? Why? ஏன் சில பேர் ஜெபிக்கிறார்கள்? Why do some people pray? To feel good. ஆண்டவர்ட்ட போய் எல்லா பிரச்சனையும் சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னா they feel good. ஒரு satisfaction உணர்றாங்க. அதோட அவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை முடிகின்றது. Some people pray to satisfy their emotions, they unload the burdens, and at that point, their Christianity is finished. கிறிஸ்தவ வாழ்க்கை வேதத்தை வாசிப்பதிலே தொடங்கி ஆண்டவரோடு ஜெபிப்பதிலே முடிய வேண்டும். Christian life must start at reading the word and finish by praying to God. யங் சில்ட்ரன், பெரியாக்கள் எல்லாரும் வேதாகமம் வாசிக்க ஒரு பிளான் எடுங்க. Young ones and everyone have a Bible reading plan. ஒரு வருஷத்துல பைபிளை வாசி முடிக்கணும். You need to finish reading the word Bible. வாசிக்கலாம் வாசிக்கலாம் வாசிக்கலாம். You can read that. கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். So the news recently. ஒரு மலையாளத்தை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த ஒரு மனிதர், கிறிஸ்தவர், ஆண்டவருடைய பிள்ளை, Keralite person, a Christian, பைபிளை கையால எழுதி முடிச்சிருக்கிறார். he wrote the whole Bible with his hand. நீட்டா பியூட்டிஃபுல்லா எழுதி முடிச்சிருக்கிறார். He wrote it so nicely. நியர்லி 7 years அவருக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். It took him about 7 years 4 years 4 வருஷங்கள் எடுத்திருக்கிறது. It took him 4 years to write the Bible. Why? How? எப்படி அவருக்கு இந்த வாஞ்சி எப்படி வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. How did he have this desire? Think about it. வேதத்தின் மேல இருக்கிற விருப்பம், ஆசை. It's the desire that he has of the word. யங் கப்பிள்ஸ், யங் சில்ட்ரனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Young ones, young couples, I say this. உங்களோட ஹஸ்பண்ட உங்களை விருப்பமானவங்க லவ் பண்ண முதல் வேதத்தை லவ் பண்ணுங்க. Before you love your husband or the people that you love the word. பிள்ளைகளை நேசிக்க முதல் வேதத்தை நேசிங்க. Before you love your children, love the word. ஹalleluya. பைபிளை வாசிங்க, Read the Bible. பைபிளை வாசிங்க, Read the Bible. பைபிளை வாசிங்க, Read the Bible. பைபிளை வாசிங்க தேவச்சனமே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, வேதத்தை வாசிக்கணும் என்று. Make a decision today to read the word. வேதம் வாசிக்கிறதுல முன்னேறி செல்லணும். Need to move forward
forward in வேதம் வாசிக்கிறதுல முன்னேறி செல்ல வேண்டும். need to move forward in reading the word. வேதம் வாசிக்கிறதுல முன்னேற்றம் வர வேண்டும். There has to be an improvement in your Bible reading. போன வருஷம் 10 வாசிச்சீங்களா, இந்த வருஷம் 20 வாசிக்கணும். If you read chapters last year, 20 chapters this year. எத்தனை பேருக்கு பைபிள் ரீடிங் பிளான் இருக்கு? How many of you have a Bible reading plan? Yeah, good. Kishan, பைபிள் ரீடிங் பிளான் வரணும். You need to have a Bible reading plan. நிறைய யூஎஸ்ல இங்கிலீஷ் ரீடிங் பீப்புளுக்கு ஈஸி. பைபிள் ரீடிங் பிளான் எடுங்க. Reading plans in the youth. பைபிள் ரீடிங் 2 பிளான் வச்சிருக்கிறேன் நான். We have a Bible reading plan. லாங் டைமுக்கு முதல் நான் ஒரு பைபிள் செட் பண்ணியிருக்கிறேன், நான் கிரியேட் பண்ணேன். நான் Pastor created a Bible reading plan. உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, நான் அனுப்புவேன். He can send that to you. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் 1 இயர்ல ஈஸியாக வாசிச்சு முடிக்கலாம். If you follow that, you can easily finish the Bible in 1 year. கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ளலாம்? How can you know Christ? பைபிளை வாசிக்கும். Read the Bible. நீங்கள் பைபிளை வாசிக்கிற பொழுது உங்களோட கண்ணில் தண்ணி வரணும். When you read the Bible, there has to be tears in your eyes. பைபிளை வாசிக்கிற பொழுது இருதயத்துக்குள்ள சந்தோஷம் வரணும். When you read the Bible, there has to be joy in your heart. பைபிளை வாசிக்கிற பொழுது ஆண்டவரை குறிச்ச ஒரு அன்பு பொங்கணும். When you read the word, there has to be love overflowing for God. பைபிளை வாசிக்கிற பொழுது ஆத்துமாக்கள் மேல பாரம் வரணும். When you read the word, there has to be burden for souls. பைபிளை வாசிக்கிற பொழுது ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இருதய துடிப்பு வரணும். When you read the word, you just want to have a desire to do something for God. பைபிளை வாசிக்கிற பொழுது ஆண்டவருக்கு நாங்க ஏதாவது கொடுக்கணும் என்ற இருதயம் வரணும். When you read the word, there has to be a desire in your heart to give to God. Read the Bible. வேதத்தை வாசிப்போம். Bible will read you. வேதம் உங்களை வாசிக்கும். Amen. வேதம் வாசிக்கிறதுல முன்னேறி செல்லுங்க. So in Bible reading, move forward. எப்படி கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? How can you know Christ? முதலாவது வேதம் வாசிக்கிறதுனால. Firstly, by reading the word. Of course, இரண்டாவது ஜெபிக்கிறதுனால. Secondly, by praying. தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தோட உங்களோட வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. Don't just end your life by praying for your needs. ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிற பொழுது, ஆண்டவரே நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கு, நீ என்ன சொல்ல விரும்புறீங்க என்பதையும் நீங்கள் கேட்க வேண்டும். As you sit down to pray, ask God, God, what is in your heart? What are you thinking? What is your desire? இந்த வருஷத்துல ஜெபத்திலே ஒரு முன்னேற்றம் வரட்டும். In this year, let there be a moving forward, improvement in your prayer life. ஜெபிக்கிற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும். In your prayer life, there has to be an improvement. அருமையான தேவஜனமே, ஜெபம் பண்ணுங்க. God, நீங்க ஜெபிக்க ஆண்டவரை அறிந்து கொள்வீர்கள். as you pray and keep on praying, you will know Christ. அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். He will reveal his heart to you. யோசிச்சு பாருங்க, நீ யாரோட நேரம் அதிகமாக செலவழிக்கிறீங்களோ அவங்கள பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். சிம்பிள். It's very simple. The people that you spend more time with, you will know more about them. யார் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவர்களோட நீங்கள் அதிகம் நேரம் செலவழிக்க விரும்புவீங்க. Whoever you love much, you would want to spend time with them. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Will you make a decision this year? Move forward in your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்வோம். Move forward in your Bible reading. வேத வாசிப்பிலே முன்னேறி செல்வோம். சிம்பிள். திரும்ப நான் சொல்லுவேன், I will repeatedly say this. வேதத்தை வாசிங்க. Read the word. நான் சொல்லட்ட ஒரு விஷயம், நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களை ஜெபிக்கிறதுக்கான விருப்பம் ஆட்டோமேட்டிக்காக வரும். When you just simply read the word, you will have a desire to pray. பைபிளை வாசிச்சிங்கன்னு சொன்னால் ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அதை செய்ய மாட்டீங்க. If you read the word, you will not do anything that's upsetting God. பைபிளை வாசிப்பீங்கன்னு சொன்னால் பாவம் செய்ய விருப்பம் வராது. When you read the Bible, you won't have a desire to sin.
இந்த வருஷம் இந்த தீர்மானத்தை எடுங்க. Will you make a decision this year? ரெண்டாவது விஷயம், பவுல் என்ன விரும்புகிறார் தெரியுமா? எதற்காக அவர் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு விரும்புகிறார் தெரியுமா? Do you know what the next thing Paul wants to move towards? Becoming Christ like. கிறிஸ்துவை போல மாறு. கிறிஸ்துவை போல மாற முயற்சி செய்கிறார். He is striving to become like Christ. அருமையான தேவஜனமே, இந்த 3வது அதிகாரத்தை பிலிப்பியரை வாட்சிங்கன்னு சொன்னா, பவுல் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட். When you read Philippians chapter 3, you see Paul is almost perfect. நாங்கள்லாம் ஒன்றுமில்லை, நத்திங். We are nothing. ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட். அவர் கிட்டத்தட்ட ஒரு பரிபூர்ணமுள்ள மனுஷன். குற்றம் சாட்டப்படாதவர், நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணியன், எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட். He is almost perfect, blameless according to the law, and he is Hebrew to the Hebrews. ஆண்டவரை நேசிச்சதுனால சபையை துன்பப்படுத்துறார் கிறிஸ்துவ அறிய முதல். Before knowing Christ, because he loved God, he persecuted the church. பிதாவை நேசித்ததினால வைராக்கியம் கொண்ட சபையை அந்த அளவுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். Because he loved God, he was zealous for the churches. ஒரு ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டான ஒரு மனுஷன் சொல்றார், He was an almost perfect man. He says like this. இதெல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று நான் நினைக்கிறேன் என்றார். He says, these are nothing. I disregard these things. இன்னைக்கு நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பாஸ்ட்ல நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. You've achieved so much in your past. நிறைய ஊழியம் செய்திருக்கலாம், நிறைய ஜெபிச்சிருக்கலாம், நிறைய கொடுத்திருக்கலாம். You've done so much ministry, prayed so much, and given a lot. நிறைய பைபிள் காலேஜ் போயிருக்கலாம், அறிவில் நீங்கள் பெருத்தவர்களாக இருக்கலாம், நிறைய விஷயம் உங்களோட லைஃப்பில் இருக்கலாம். You could have gone to the Bible school and you have much knowledge and you could have done so much. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தேவஜனமே. But dear children of God, these are nothing. பவுல் சொல்றார், இதையெல்லாம் நான் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். Paul says, I have disregarded them as loss. நல்லது, சிலவுல நீங்க ஞாபகப்படுத்துறது, யோசிக்கிறது நல்லது, பழைய காலத்தில் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை. It's good to think about the life that you lived in the past. ஆனால் அதை வச்சுக்கொண்டு உங்களோட ஃபியூச்சர் கிறிஸ்தவ வாழ்க்கை, எதிர்கால கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட முடியாது. By having a past Christian life, you cannot run your future Christian life. இனி என்ன செய்ய போறீங்க? What are you going to do from now on? பவுல் சொல்றார், நான் அடைந்தாயிற்று, தேறினவனானேன்னு நான் சொல்லலை. That I have achieved or I have gained. சொல்றார், நான் இதையெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவை போல மாற நான் முயற்சி செய்கிறேன். He says, I'm leaving all these things. I'm striving to become like Christ. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு முன்னேறி செல்லுங்கள். You must press towards becoming like Christ. முதலாவது, கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னேறி செல்லுங்கள். Firstly, strive towards knowing Christ. கிறிஸ்துவை போல மாறுவதற்கு முன்னேறி செல்லுங்கள். The next thing, try to become like Christ. உங்களுக்கு தெரியுமா, இந்த இதில் சொல்றார் தானே, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன். 12வது வசனமா, தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். It's not that I have already obtained this or I'm already perfect, but I press on to make it my own because Christ Jesus has made me his own. Brothers, I do not consider that I have made it my own, but one thing I do, forgetting what lies behind and straining forward to what lies ahead, I press towards the goal. மூல மொழியில சொல்றாங்க, அந்த ஆசையை தொடர்கிறதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், But in the original version, for me, striving towards or desiringly following. ஒரு மானை ஒரு புலி எப்படி வேட்டை ஆடுவது, ஹண்ட் பண்ணுவதற்கு ஃபாஸ்டாக ரன் பண்ணுமோ, அந்த ஒரு ஃபாஸ்ட், ஒரு டிசையர்,
அந்த ஒரு வேகமாய் தொடருகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். So we can explain it like this in the original version. Like how a tiger runs to hunt a deer, that desire, that eagerness, that speed, and that's the same word that is used here. அருமையான தேவஜனமே, கடந்த காலத்தில் நடந்த ஒன்று ஒர்க் பண்ணாது. இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். Children of God, the things of the past will not work. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஆசை, ஒரு டிசைர் நமக்கு வரணும். இயேசுவை போல நான் வாழணும் என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும், அதிகரிக்கணும். Children of God, every single day of our life we need to have that eagerness, the desire to become like Christ. நம்ம சபை பிள்ளைகளுக்கு அப்படி வரணும் ஒரு வாஞ்சை. Every one of our church members need to have that desire. இயேசு எப்படி வாழ்ந்தார் அதே போல நானும் வாழணும் என்ற ஒரு வாஞ்சை வரணும். The same way how Jesus lived, we must want to live that way. கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் எனக்குள்ளே வரணும் என்கிற ஒரு வாஞ்சை வர வேண்டும். You need to have a desire to have the character of Jesus inside of you. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை தேவஜனமே. That is the true Christian life, teacher. நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல மாற முயற்சி செய்வதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. Every single day we must strive to become like Christ. அருமையான திருச்சபை மக்கள், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? Dear church, what are we doing? கிறிஸ்துவை போல மாற முயற்சி செய்கின்றோமா? Are we trying to become like Christ? எதற்காக உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய சக்தி எதற்காக நீங்க அதிகமா செலவழிக்கிறீங்க? How are you, or for what are you spending your energy? We are wasting our time for nothing. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்கிறோம். Please, I beg you, try to become like Christ in the 2026. 2026 ஆண்டு தயவு செய்து கிறிஸ்துவை போல மாற நாங்கள் முயற்சி செய்வோம். Again, I can tell you, மீண்டும் சொல்ல முடியும், பாடுவது நல்லது, ஆராதனை நல்லது, சபைக்கு வருவது நல்லது, கொடுப்பது நல்லது. கிறிஸ்துவை போல் மாறாவிட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Again, I'll say this: singing, worshiping, giving, everything is good, but if we don't become like Christ, everything is in vain. மற்றவர்கள் என்னை பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் குணாதிசயம் எனக்குள்ள இல்லாவிட்டால் I am nothing. When others look at me and if I don't have a Christ-like resemblance, then I'm nothing. When other people sees me, if they don't see Christ in me, my whole Christian life will be vain. மற்றவர்கள் என்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை என்னில் பார்க்காவிட்டால் என்னுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வீணாய் போய்விட்டது. It's no point. It's no point to being a Christian if you don't change your life. உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. அதே பொய், அதே களவு, அதே இச்சை, அதே மாய்மாலம், அதே கள்ளத்தனம் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால் what's the point of being a Christian? Having the same characters, deceit, lies, stealing, hypocrisy. What is the change? There is no change. யாரை ஏமாத்துறோம்? Who are we cheating? யாரை ஏமாத்துறோம் தேவச்சனமே? Who are we trying to cheat? வேதம் சொல்லுகிறது நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறீர்கள். Bible says you are like a city on top of a hill. இன்னும் ஒரு அழகான வசனம் வேதத்தில் இருக்கின்றது. There's another beautiful verse. மற்றவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக உங்களுடைய நல்ல குணாதிசயங்கள் வெளியிலே தெரிய கடவது. Says, let your good works be seen so others can glorify the Father. I know this is hard, this is harsh. இது கடினமான ஒரு விஷயம் தான். கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளும் கணவன் மனைவி சபை பாஸ்டர் ஊழியர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். Every single one of us, the mothers, fathers, children, husband, pastors, we all need to become like Christ. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்னு சொன்னால், ஒரு கோல் இருக்கும்னு சொன்னால், the goal must be becoming like a Christ. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குமேயானால் அது கிறிஸ்துவை போல மாறுவதாக இருக்கட்டும். Nothing else. Otherwise no point. வேறொன்றுமில்லை, இல்லாவிட்டால் எல்லாமே வேஸ்ட். If you want to become a good person, you don't need to be a Christian. நீங்க நல்லவராக மாற விரும்பினால் கிறிஸ்தவராக இருக்க வேண்டிய அவசியம். There is so many millions good people in this world. இந்த உலகத்தில் மில்லியன்ஸ் கணக்கான
நல்ல மனுஷர்கள் but they are not Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. There's a good people out there in the society. நம்முடைய சமுதாயத்திலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். There's a people, generous people in the world than the Christians. கிறிஸ்தவர்களை விட தாராள குணமுள்ள மக்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நல்லவனா இருப்பதற்கு கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for you to be a Christian to be a good person. I know so many worldly people, good people than Christians. கிறிஸ்தவர்களை விட அதிகமான உலகத்தில் இருக்கிற நல்லவர்கள் இருக்கிறார்கள். If you say you are a Christian, you should become a Christ-like. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். கதைக்கு இடமில்லை. No talk. There is no other talk. No talk. It's hard, but this is the truth. இது கடினமான விஷயம், ஆனால் இதுதான் சத்தியம். உங்களுக்கு மட்டும் எனக்கு சேர்த்தான் சொல்றேன். This is not just for you but for me also. நானே தண்ணி அடிச்சிட்டு நானே பொம்பளை பார்த்துட்டு நானே வந்து களவெடுத்துட்டு இருந்தா it's not point being a Christian or pastor. If I drink, if I watch the filthy things, I can't be a pastor. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு அசைவிலையும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். In every look, every move of mine, Christ has to be revealed. Of course I'm not perfect yet, but I'm trying to become a Christ-like. நான் பரிபூர்ணமான மனுஷன் அல்ல, நான் முயற்சி செய்கிறேன் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. பவுலே சொல்றான், நான் இன்னும் தேர்னு சொல்லல. Paul is saying, yeah, I'm not perfect, நான் முயற்சி செய்கிறேன். but I'm trying, he says. Please, church, please. Try your best to become like a Christ. உங்களுடைய பெஸ்டை முயற்சி செய்யுங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு. வார்த்தை பேசக்கூடாது, வாழ்க்கை பேசணும். It's not your words speaking, but let your life speak. It's hard. It's hard. இது கடினமான வாழ்க்கை பேசணும். let your life, Your life must be speak. உங்களுடைய வாழ்க்கை பேச வேண்டும். எனக்கு சேர்த்தா சொல்றேன். Saying this including myself. I'm trying every day. ஒரு நாளும் நான் முயற்சி செய்கிறேன். என்னுடைய பேச்சுக்களை நான் பரிசோதிக்கின்றேன். Testing my words, என்னுடைய சிந்தனைகளை நான் பரிசோதிக்கின்றேன். testing my thoughts. நான் மற்றவர்களோடு எப்படி பழகுகின்றேன், பேசுகின்றேன் என்பதை நான் சிந்திக்கின்றேன். Also thinking how I mingle with others or conduct my ways. கிறிஸ்துவை போல மாற முயற்சி செய்ய வேண்டும். Try to become like Christ. நம்முடைய தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. There's a proverb in Tamil. கொஞ்சம் ஹார்டாக காய்ச்சது லைட்டாக முடிப்போம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. காகம் என்ன செய்யுமா, வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு அன்னம் மாதிரி நடக்குமா. அன்னம் மாதிரி What does raven do? It paints itself while என்ன it Dinesh? tries to walk like swan. ஃபுல்லாக வெள்ளை அடிச்சுட்டு தான் ஒரு புறா அல்லது அன்னமண்டு ஒரு ஆக்டை போடும் காகம். So what does a raven do? It paints itself white and tries to walk like swan, thinking it's a swan. விஷயம் விளங்குதா? ஒரு நாளைக்கு மழை பெய்யும். One day rain comes. மழை பெஞ்சா பெயிண்ட் எல்லாம் கலண்டுரும். When the rain falls or the paint is washed off, அப்போ காகம் மட்டும் தெரிய வரும். but then it's revealed it's a raven. It is going to be ugly. That's இருக்கும். சிலவள உங்களோட ஒய்ஃபை ஏமாற்றலாம், ஹஸ்பண்டை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம். மேபி ஃபியூ இயர்ஸ், ஃபியூ மந்த்ஸ், ஒரு நாளைக்கு everything will revealed in the light. Cheat on your pastor, your families, your husband, your wife, your children, your families, but one day everything will be revealed. One day will come
everything will be revealed. ஒரு நாள் வரும், அந்த நாளில் எல்லாம் வெளியரங்கமாகும். And the light is going to be ugly. வெளிச்சத்தில் எல்லாமே அசிங்கமாக இருக்கும். Dear church, எனக்கு சேர்த்து சொல்ல, dear me, please repent today. அன்பான சபையை எனக்கு கூட சொல்லுகிறேன், நாங்கள் மனம் திரும்புவோம். நீண்ட நாட்களாக ஒளிச்சு சில விஷயங்களை செய்கிறீங்களா? Are you trying to hide and do things for a long time? இன்றைக்கு மனம் திரும்புங்க. Today you need to repent. முன்னேறி செல்லுங்க, கிறிஸ்துவை போல மாறுறதில்ல. Press forward and try to become like Christ. No discussion, no excuses, no arguments. Try your best to become like Christ-like. ஒரு arguments ஒரு சம்பாஷணைகள் கூட இல்லாமல் கிறிஸ்துவை போல மாற நாங்கள் முயற்சி செய்வோம். Amen. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கா, சொல்லி முடிக்கிறேன். One other thing I will say and finish. பவுல் சொல்றார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Paul says, I press on towards the goal for the prize, the upward call of God in Christ. 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். He's saying in verse 14, I press towards the goal, the higher calling that God has called me towards. எல்லாரும் எழுப்பி நிற்போம். Shall we all stand? ஜீசஸ். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் உங்கள் மேல ஒவ்வொரு அழைப்பை வச்சிருக்கிறார். Children of God, God has a call over your life. ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. Every single one of you, there is a call. ஒவ்வொரு மேலே, சின்ன பிள்ளை தொடங்கி வயது முதிர்ந்தவர் வரைக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. வார்த்தைக்கு சபை விடுங்க ப்ளீஸ் பிள்ளை. From the young ones to the elderly, there's a call on your life. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. Every one of you, there is a call. உங்களை தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். God has called you by name. ஒருவரும் எஸ்கேப் ஆக முடியாது. You cannot escape. நீங்க சொல்லலாம் எனக்கு ஒன்றுமே அழைப்பு இல்லைன்னு, You can say, I don't have. அது போய், அது உண்மை இல்லை. It's not true, it's a lie. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to this earth with a purpose. ஆண்டவர் எப்பொழுது உங்களை ரட்சித்தாரோ அன்றிலிருந்து அந்த அழைப்புக்கான ஆரம்பம். From the day that God saved you, the call has started from that day. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். Dear young children, hear me carefully. God has called you for a great purpose. பிரதான நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் உங்களை அழைச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know why God has called you? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்திருந்து கேட்டீங்களா, ஆண்டவரே ஏன் என்னத்துக்கு ஆண்டவரே என்ன கூப்பிட்டீங்க? Have you sat down and asked God, why have you called me? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க? Why have you saved me? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த சபையில் என்ன வச்சிருக்கிறீங்க? God, why have you put me in this church? ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தை எனக்கு தந்தீங்க? God, why have you given me this family? என்னுடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? God, what is my purpose? என்னுடைய அழைப்பு என்ன? What is my call? என்னுடைய இலக்கு என்ன ஆண்டவரே? What is my goal? எப்பயாவது உட்கார்ந்திருந்த ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? Have you ever sat down and asked God this? Do you know why God has called you? ஏன் ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சிலவுல நீங்க ஞானஸ்தானம் கொடுக்காம இந்த இடத்துல, ஞானஸ்தானம் கூட பெற்றுக்கொள்ளாம இந்த இடத்துல இருக்கலாம். Maybe you're here without having a baptism. ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பை நோக்கி தொடர்கிறீர்களா? Are you pressing towards the call that God called you for? ஆண்டவர் அழைத்த அழைப்பை நீங்கள் நோக்கி முன்னேறி செல்லுகிறீர்களா? Are you pressing towards the call that God called you for? எல்லாரும் கண்களை மூடி Let's have our eyes closed. இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? சீரியஸா ஆடுங்க இந்த நேரத்தை. Submit. கண்களை மூடி. Please take it seriously. ஆண்டவரே உங்களை அழைத்தார், அந்த அழைப்பு என்னன்னு தெரியுமா? அந்த அழைப்பை நோக்கி முன்னேறி செல்லுகிறீர்களா? Do you know
the call that is over your life, and are you pressing towards that? தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know what you must do in the kingdom of God? ராஜ்யத்தில் என்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know what work you must be doing in the kingdom? Can you move forward to your calling? உங்களுடைய அழைப்பை நோக்கி முன்னேறி செல்வீர்களா? அருமையான திருச்சபையே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. Your church, every one of you, there is a call. சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு இப்ப சிந்திங்க, வீட்டை போய் சிந்திங்க. ஏன் ஆண்டவர் என்னை பிடித்தார், ஏன் என்னை ரட்சித்தார்? அது It's now and when you're at home. Why have God called me? அதை நான் செய்கிறேனா, அதுக்கு நான் முயற்சி செய்கிறேனா இன்றைக்கு சிந்தித்து பாருங்க. Think about it. Am I doing my call? Am I trying to do what God has called me to do? உங்களுக்கு என்ன அழைப்பு என்று சொல்லி உங்களுக்கு தெரியலன்னு சொன்ன இதுவரைக்கும் If you do not know the call over your life until now, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ask God. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா எங்களோட நீங்க பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. And if you're wanting to, you can speak with ஒரு பிரசங்கத்தை எடுத்துட்டு விட்டுட்டு போறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. I'm not just preaching to preach and just leave. We want to see the real action. உண்மையான செயல்பாடை பார்க்க விரும்புகிறேன். சொல்லுவீங்களா, பாஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் ஏன் அழைக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருப்பீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் டு அஸ். If you're confused about your calling and you don't know what to do, please come and talk to us. This is serious business. This is kingdom work. இது ராஜ்யத்தின் வேலை. ஒருவரும் எஸ்கேப் ஆக முடியாது. No one can escape this. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். To preach the gospel, you need to move forward. தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்துவதற்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். To use the talents God has given you, you need to move forward. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆத்தும பாரத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். To fulfill that burden for the souls, you need to move forward. உங்களுடைய தீர்மானம் எடுங்க. You make a decision today. உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர முயற்சி செய்கிறீர்களா? Are you pressing towards or moving forward to fulfill the goal? கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆராதிப்பதில் முடிவதில்லை தேவஜனமே. Dear children of God, Christian life just doesn't end from the day you're saved and you come to church to worship. You need to grow in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர வேண்டும். You need to more about Christ. கிறிஸ்துவை பற்றி அதிகமாய் அறிய வேண்டும். You need to press forward to the kingdom work. தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக முன்னேறி செல்ல வேண்டும். You need to press forward to become like Christ. கிறிஸ்துவை போல மாற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தீர்மானத்தை எடுப்பீங்களா? Will you make a decision? முதலாவது கிறிஸ்துவை அறிகிறதற்கு, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு, கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பை நீங்கள் நோக்கி ஓடுவதற்கான தீர்மானத்தை எடுங்க. Firstly, make a decision to run towards that call that God has over you. Oh Jesus. இந்த பாடுகிற பொழுது நீங்க ஆண்டவரோட ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை இன்னும் அறியணும் அப்பா, இன்னும் வேதம் வாசிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும். Sing this song. Make a decision to know God, to read the word more, and to pray. கிறிஸ்துவை போல ஆண்டவர் உங்களை போல நான் மாறணும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? You say, God, I want to become like you. நீங்க நிறைய நல்ல விஷயங்களை பாஸ்ட்ல செஞ்சிருக்கலாம். forget everything. எல்லாவற்றையும் மறந்துட்டு இனி என்ன செய்ய போறீங்க, இனி என்ன செய்ய போறீங்க, அதை திங்க் பண்ணுங்க. இன்றைக்கு You've done so many good things in the past, but forget them. What are you going to do now? தேவனுடைய ராஜ்யத்தான வேலைக்கு எந்த அளவு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறீங்க? எந்த விதத்தில் ஆயினும் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களா? In which